கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் ஆபேலுடைய காணிக்கை, காயினுடைய காணிக்கை குறித்து சற்று தியானித்தோம். இந்த நாளில் நோவா அவர் தேவனுக்கென்று ஒரு தகன பலியை செலுத்துகிறார். அதாவது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20 அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவர்களை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார். அப்போது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லதாயிருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியின் நாளெல்லாம் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இதுதான் இதில் நமக்கு தேவையானது. என்னன்னு கேட்டால், நோவா அவர் தேவன் பூமியை, அது மிருக ஜீவன்கள் பறவைகள் சகலத்தையும் அழிக்க ஆரம்பிக்கிறார். அவனுடைய நினைவுகள் நித்தம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. அவனுடைய பொல்லாப்புனுடைய குணங்கள் பாவங்கள் அதிகமாய் பெருகிவிட்டது. கர்த்தர் அவங்களை சிருஷ்டித்ததுக்காக மனஸ்தாபப்படுகிறார். அந்த அளவுக்கு பாவம் பெருகி போகிறது. என்னன்னு கேட்டால், இந்த தேவ புத்திரர் மனுஷ குமார்த்திகளை திருமணம் பண்ணி, அதாவது பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. இது ஆண்டவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, அவர் ஏற்றுக்கலாது. அதனால் அவங்கள முழுதுமாய் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோவாவை மட்டும் தெரிந்து கொண்டு அவருக்கு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் ஒரு பேழையை கட்டு, அதில் சுத்தமான பறவைகள் சுத்தமான மிருக ஜீவன்கள் சிலது அசுத்தமான மிருகங்களை சேர்த்துக்கொள்ளு அப்படின்னு சொல்கிறாரு. நோவா மனைவி பிள்ளைகள் எல்லாமே பிரவேசித்தாங்க. 40 நாள் மழையினால் அது அழிந்து போய்விட்டது. இப்போது வெளியே வராரு. இப்போ இதுக்கு மூலக்காரணம் என்னன்னு கேட்டால், தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்போது கர்த்தர், நான் ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோடு என் ஆவி மனுஷருக்குள்ளே என்றென்றைக்கும் போராடுவது இல்லை. அவன் மாமிசத்தானே, அவன் போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்த நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோடு கூடுகிறதினால் அவர்களுக்கு பிள்ளைகள் பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராக பலவான்களாக ஆயிட்டாங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகின போது அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு, தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர் தான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்களும் பறவைகளும் ஆகாயத்து பறவைகளும் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் உண்டாக்கினதற்காக மனஸ்தாபமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார் தனக்குள்ளே. ஆனால் இந்த தேவபுத்திரர் எடுத்துக்கிட்டால் நல்ல தேவபுத்திரரும் இருக்கிறாங்க, சிலது கெட்ட தேவபுத்திரரும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல குறிப்பாக
படைப்போம் பார்த்தோம்னா சில ஊழியக்காரங்க சொல்கிற கூற்றுக்கும், அதாவது ஏஐ டெக்னாலஜியில் அங்கே நுழைஞ்சு போய் பார்த்தா இது தள்ளப்பட்ட தூதர்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பி அவங்க ஆதி காலத்தில் தேவனுக்கு ஆகாதவர்களாக தேவனால் தள்ளப்பட்ட தூதர்கள் என்று இவங்களை குறிக்குது. அதே தேவபுத்திரர் என்று கேட்டால் தேவ சமூகத்தில் பிரவேசித்து தேவனை மயம்படுத்தி தொழுது கொள்ளக்கூடியவங்களும் தேவபுத்திரர் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் இந்த குமார்த்திகள் அது பெற்றுட்டு அவங்களாம் சேர்த்துக்கிறாங்க மனைவியாக. இவங்க யாருன்னா அந்த ஸ்திரீகள் காயினுடைய சந்ததி, அவங்களுடைய குமார்த்திகள் அழகாக நல்ல அந்தஸ்தில் இருக்கிறதுனால இவங்க விரும்பி கட்டுறாங்க. ஆகவே இந்த பாவத்தினால நமக்கு இந்த உலக மக்களை அழிக்கணும், பாவம் பெருகிடுச்சின்னு கர்த்தர் சொல்கிறார். அதே போல் நோவா அந்த பேழையை கட்ட சொல்லும் போது கட்டி அதில் அவர் வாசம் பண்ணி அவர் சொன்ன மாதிரி மிருகம் பறவை இவைகளெல்லாம் சேர்த்து வச்சு 40 நாள் மழையில் உலகமெல்லாம் அழிந்த பின்னால் அப்புறமா இவங்க அந்த பூமியெல்லாம் காய்ந்த பின்னால் வெளியே வர சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவர் சில மிருகங்களை சில பறவைகள் சுத்தமானதை ஒரு தகன பலியாய் கர்த்தருக்கு செலுத்துகிறார். அந்த பலியினுடைய வாசனை கர்த்தர் சுகந்த வாசனை என்று சொல்லி முகர்ந்து சீதோஷணங்களெல்லாம் நான் அழிக்க மாட்டேன், இரவு பகலெல்லாம் அழிக்க மாட்டேன், ஆகவே இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டது இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லி கொண்டு போகிறார். அப்போது இதில் ஒரு முக்கியமான கருத்துக்களே சிலது நம்ம சொல்கிறார். அதாவது தகன பலி அப்படின்னா எபிரேயர் பதம் என்னன்னு கேட்டால் ஓலான்னா அதாவது அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த மிருகம் முழுதமாக எரிஞ்சு சாம்பலாகணும். ஒன்று அப்படி எரிஞ்சு சாம்பலாகிறதுக்கு முன்னாடி அந்த புகை மேலே எழும்புது பார், அதுதான் தேவனுக்கு சுகந்த வாசனையானதாக இருக்கிறது. ஒன்று தமிழ் கிராமரில் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா அகராதியில் நெருப்பில் இட்டு செய்யும் பலி, நெருப்புனால தான் அதை சுட்டெரிக்கணும். அந்த மாதிரி ஒரு பலி, அது சுகந்த வாசனை, தேவனுக்கு அது ரொம்ப பிரியம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் இருங்க. என்ன இதில் அதை சொல்லிடுறேன் இருங்க. என்ன ஒரு விஷயம்னு கேட்டால் அந்த புகை எழும்பி போகுது பாரு, 2 தேவனுக்கு பிரியம், ஆனால் மனுஷருக்கு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த பழைய ஏற்பாட்டு யாத்திராகமத்தில் அந்த பலிகளை லேவியராகமத்தில் சொல்லி கொடுக்குறாரு எப்படியெல்லாம் பலின்னு. அப்போ அந்த பலி செலுத்துகிற சமயத்தில் அந்த ஆசாரியராக இருக்கட்டும் மற்றவங்க யாரெல்லாம் இருக்கட்டும் என்னன்னா கறி தீகிற அந்த வாசனை தான் வரும். இப்போ மோசஸ் யாத்திராகமம் 33:7 ஒரு 10 வசனத்தை வாசித்தா மோசே பாளையத்துக்கு புறம்பே கூடாரத்தை போட்டு ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லிட்டார். ஆனால் இந்த இடத்துல மோசஸ் கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், மோசஸை பார்ப்பாங்க. உள்ளே போகும்போது கர்த்தருடைய மகிமை மேகம் அது இறங்கும். அப்போ எல்லோரும் பணிந்து கொள்ளுவாங்க. எல்லாரும் பணிந்து கொள்ளுகிறதுக்கு ஒரு அர்த்தத்தை அங்கே வச்சு இருக்கிறாரு. இந்த பலி தகன பலியில் கூட அந்த அர்த்தம் இருக்குது. எப்படின்னு கேட்டால் அந்த சில ஜனங்களெல்லாம் அந்த தீஞ்ச வாசனையை முகரும் போது எல்லாருமே கர்த்தரை நினைப்பாங்க. ஆண்டவரே, யாரோ செய்த தவறோ இல்லை யாரோ கொடுக்குற ஒரு சமாதான பலியோ இல்லை காணிக்கை எது இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளையா, எங்களையும் ஆசீர்வதி அவங்களையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி அந்த தீய வாசனை இறைச்சியின் வாசனத்தை தீய வாசனை முகரும் போது எல்லாருமே ஆண்டவரை நினச்சி பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு தீய வாசனை, இறைச்சியின் வாசனை. தேவனுக்கு சுகந்த பலின்றார். அதுதான் இதனுடைய அர்த்தம் பொருள். ரெண்டாவது
கிரேக்க பதத்தில் எடுத்துக்கிட்டால் ஏலோகோ ஏலோகோ தோமா அப்படின்னு சொல்கிறாரு. அதை முழுதுமாக எரிக்கப்படுதல் என்று அர்த்தம். ஓலா என்பதற்கு இதே அர்த்தம். பழைய புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியில் மாற்றம் செய்தபடினால அது எல்லா இடத்துலையுமே ஓலா அப்படின்ற ஒரு கிரேக்க பதம் தான் ஓலா தகன பலி. லத்தீன் மொழியில் எடுத்துக்கிட்டாக்கா ஓலோகோஸ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. கிரேக்க பதமும் ஓலோ ஓலோகாவ் தோமா அப்படின்றாரு. எபிரேய பதம் ஓலா. இதில் ஆங்கிலத்தில் பார்த்தா ஓலோகோஸ்ட் அப்படின்றாரு. முழுதுமாக பெரும் அழிவு அப்படின்னா அந்த பலியை முற்றி முழுக்கமாக அதை அழிச்சிடணும், நெருப்பில் தான் அழியணும். நான் ஒரு வருஷம் நம்ம சர்ச்சு சம்மந்தப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு சாவானது. அவங்க கன்வெர்ட் கிறிஸ்டின்னு. அவங்க சாவானதுனால நம்மளும் கூட போனோம். வீட்டிலேருந்து அங்கே ஜபம்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கல்லறைக்கு போகலாம், மண் போடலான்னு போனேங்க. அங்கே போனால் அது தகனம் பண்ணணுன்னு சொல்லிட்டு வெறுக்கட்டை மேலே அந்த பாடியை வச்சு, அவர் பெரிய பேங்க் மேனேஜரு, பாடியை வச்சு அது மேலே வெறுக்கட்டையை போட்டு அதுக்கு வெத்தலையில் கற்பனை வச்சு அங்கங்கே வச்சிட்டாங்க. அப்போ நம்ம சர்ச்சுக்கார ஐயரை ஜாம் பண்ணி கொளுத்துனார். ஐயா நான் ஜாம் பண்ணி தான் கொளுத்துவேன். சரி கிருஷ்ணனில் ஊற்றிக்கிறியா? இல்லைப்பா நீ நெருப்பு சத்தான ஊற்றுவேன்னாங்க. நான் செய்யலாமான்னு. ஐயோ செய்யிறேன்னாங்க. அதே போல் நெருப்பு வச்சேன். அது முழுதமாக அந்த ராவெல்லாம் எரிஞ்சு சாம்பலான பின்னால் ஒரு நாளோ 2 நாளோ அந்த சாம்பலை 3ஆவது நாள் கொடுப்பாங்க, வாங்கின்னு வராங்க. சாம்பலை தான் கையில் கிடைக்கும். இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, அது இறந்த பிணத்தை எரித்து சாம்பலாக்குறது. ஆனால் பலி தகன பலி அப்படி சொல்லும்போது ஒரு உயிருள்ள மிருகத்தையோ பறவையோ தேவ சமூகத்தில் இங்கே நோவா பலிப்பிடம் கட்டுறாரு. போக யாத்திரை ஆகமத்துலேருந்து அப்படி வாசித்தோம்னா, இவர் அந்த லேவியராகமத்தில் வாசிக்கும் போது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் முன்னால் கொண்டு வந்தோம்னா, யார் தப்பு பண்ணாங்களோ யார் காரி கொண்டு வந்தாலும் அவங்களே அந்த மிருகத்தை அடித்து அந்த ரத்தத்தை அவர் எடுத்துன்னு போவார் ஆசாரியன் தெளிக்கிறதுக்கு. அப்புறமா தோலெல்லாம் உரித்து தோலை ஆசாரியனுக்கு போய் சேருது. மற்ற அந்த இறைச்சி அந்த முழுதுமாக அந்த பலி மிருகத்தை துண்டு துண்டாக வெட்டி அதை கொடுக்கும்போது அவங்க எல்லாம் கழுவி பலிப்பிடத்தில் வச்சு நெருப்பு ஏற்றி அதை சாம்பலாக்குவாங்க. இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய பலியினுடைய கொள்கை. அதுபோல் இங்கே அது மொத்தம் நெருப்பில் சுட்டெரிக்கணும். நெருப்புனாலும் அதை அழிக்கணும். அது நெருப்புனாலும் அந்த இடத்துல அந்த இறைச்சினுடைய அந்த தீகிற வாசனை நம்ம எல்லாருக்கும் பரவும். அது தேவனுக்கு மேலே எழும்புகிற அந்த புகை அவருக்கு சுகந்த வாசனையாக, அந்த இறைச்சியினுடைய வாசனையாக அவருக்கு சுகந்த வாசனை அப்படின்ற இடத்துல தான் இந்த எபிரேயர், இந்த கிரேக்க பதம், அப்புறம் லத்தீன் மொழி, ஆங்கிலத்திலலாம் இந்த அர்த்தத்தில் நமக்கு சொல்லுகிறது. நல்ல ஒரு அருமையான ஒரு கருத்து. இந்த லத்தீனில் 2 அர்த்தங்குது. அதில் ஒரு அர்த்தம் வேதாகமத்தில் பார்த்தோம்னா உல்கோட் அப்படின்றாரு. அதாவது கிறிஸ்துக்கு பின் 405ஆம் ஆண்டில் அப்போ ஜெரோம் என்பவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பைபிளை அதை மொழி பெயர்க்கிறார். அப்படி பெயர்க்கும்போது அந்த அர்த்தத்தை அப்படியே எழுதிக்கினே வராங்க. அதில் அந்த தகன பலியை அதை குறிப்பிட்டு பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த அர்த்தத்தில் தான். இப்போ ஆதியாகமம் 22:2 வாசித்தால், மோரியா மலை மேலே ஆபிரகாம் தன் பிள்ளைய ஈசாக்கை பலி செலுத்துகிறார். கர்த்தர் கேட்டார், கொடுக்கணும்னு போகிறார். பலி செலுத்துகிற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நிறுத்து, கை போடாத
நீ கீழ்ப்படுறியா இல்லையான்னு உன்னை சோதிக்க நான் பார்த்தேன், நீ கீழ்ப்படைஞ்சிட்ட. ஆனால் வெட்டாதன் போது வேறொரு பக்கத்தில் புதரில் இருக்கிற ஒரு ஆடை எடுத்துன்னு வந்து வெட்டிட்டாங்க. இது ஒரு தகன பலி. ஆனால் அது நரபலி. ஆண்டவர் கேட்டது உண்மை, ஆனால் அவன் வானானிட்டார். நம்மளை கிறிஸ்து நரபலி கேட்கவே மாட்டார். எப்பயுமே மிருகத்தை தான் பலியாக செலுத்துங்கன்னு பழைய ஏற்பாட்டு ரொம்ப அழகாக சொல்லுது. அதே போல் அப்போ தான் கர்த்தர் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு இடமா, ஒரு யெகோவா தேவனுடைய ஒரு சிங்காசனமாக கர்த்தர் இருக்கிற ஒரு நல்ல இடத்த அவர் அந்த நாமத்தை வச்சு ஆசீர்வதிக்கிறார். இவரும் அந்த நாமத்தை உச்சரித்து சொல்கிறார். அப்படி இருக்கும்போது எபிரேயர் 10:6-8 வாசித்தா கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்தில் ஆசாரியங்க ஒரு விதமான பலியை செலுத்திக்கினே இருந்தாங்க. பாவம் நிவர்த்தி ஆகலை. நியாயப்பிரமாணத்தில் பாவம் நிவர்த்தி ஆகலை. விருத்தசனம் பண்ணாங்க, அதிலே ஆகலை. ஆக கிறிஸ்துவே தன்னை ஒரு பலியாய் சிலுவையில் பலியானார். அது தான் நம்மை ரட்சிக்கக்கூடிய ஒரு தகன பலி என்று அவர் சொல்கிறாரு. ஒரே பலி, ஒரே தரம், அதுதான் கிறிஸ்து. அதனால தான் நம்ம பலி செலுத்துறது இல்லை, யாரும் செலுத்துகிறதும் இல்லை. எபிரேயர் 11:4 வாசித்தா ஒரு மேலான ஒரு பலியை அந்த ஆபேல் செலுத்துகிறார். ஆனால் அவர் காணிக்கை தான் கொடுக்குறாரு. ஆனால் மிருகத்தை கொண்டு வந்தால் அதை வெட்டப்பட வேண்டும். அதுதான் அந்த அர்த்தத்தில் அது காணிக்கை இருந்தாலும் அது பலியாக கொடுக்குற ஒரு காணிக்கை, அது சுட்டெரிக்க வேண்டும். இப்படி நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது அது ஓலோஸ் அப்படின்னாக்கா முழுவதும் பூர்ணமாக, கயோ எரித்தல், சுட்டெரித்தல். அந்த பதத்துக்கு கிரேக்க பதத்தினுடைய அர்த்தமே சுட்டெரி. இல்லைன்னா அதை பூர்ணமாக முழுதமாய் நெருப்பி வை. அதுக்கு தான் நமக்கு ஒரு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா, எபிரேயர் 12:1 வாசித்தால் ஒரு ஜீவ பலியாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஒரு புத்தி உள்ள ஆராதனையாய், ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஆராதனையாய், சத்தியத்தை அறிந்த ஒரு ஆராதனையாய், தேவனுக்கு உகந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆராதனையாக நம்ம ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணுன்றார். அந்த மாதிரி ஒப்பு கொடுக்கறது தான் ஒரு சிறந்த பலி நமக்கு ஆகிறது. இதில் ஒரு முக்கியமான நம்ம சில சத்தியங்களை நம்ம பார்த்தோம்னா, இந்த பலிக்கு இந்த புகை எழும்புதே, எபிரேயர் 13:15 வாசித்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி ஆகிய அந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுங்கன்றார். அது எடுக்கணும், அந்த பலி செலுத்தணும். ஸ்தோத்திர பலி அந்த கர்த்தருடைய சமூகத்தில் அது போய் சேருகிறது. சங்கீதம் 8:1-5 வாசித்தால் ஸ்தோத்திர பலி தேவனுக்கு அது மகிமைப்படுத்துதான், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கொடுக்குதுன்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 8:5 வாசித்தால் 7ஆம் முத்திரை உடைக்கும் போது பரிசுத்தவானுடைய ஜெபங்கள் நிறைந்த தூப வர்க்கத்தை புகையானது தேவன் முன் எழும்பிற்று, அதை பலிபீடத்தின் மேல் கொட்டினான். அப்போது அந்த பலிபீடன்றது என்னன்னா, பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை, அந்த தூப கலசத்தை 7ஆவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது அது அந்த தூபத்தை தேவனுடைய பலிபீடத்தில் கொட்டுறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை கைவிடவில்லை, நம்மளோட கூட இருக்கிறார். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜீவ பலியாய் கொடுக்க வேண்டும். இதில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது பாருங்கள். மார்க்கு 12:33 நம்ம வாசித்தால் என்ன சொல்கிறன்னா, முழுமையாய் தேவனிடத்தில் அன்பு கூறு, பிறரிடத்தில் அன்பு கூறுன்றார். முழுமையாக அன்பு கூறுங்க.
தேவனிடத்திலையும் மனுஷனிடத்திலையும் பிறரிடத்திலையும். இது அல்லவா சர்வாங்க தகனம். ஆண்டவருக்கு அந்த அன்பு செலுத்துறது தான் வேணும். அதனால் இந்த தகனத்துக்கு நம்ம வேறு பலியெல்லாம் நம்ம விரும்புகிறதில்ல. அந்த அன்பு கூறுதல் என் வார்த்தையை கேட்டு யோவான் 12:21 வாசித்தால், என் கற்பனைகள் என்னிடத்தில் கேட்டு என் இடத்துல அது கைக்கொள்ளு நடக்கும் பொழுது அவன் தான் எனக்கு அன்பார்ந்தவன்றார். அப்போது பலி முக்கியத்துவம் இல்லை. ஏன்னு கேட்டால், ஒரு உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23 வாசித்தா, அந்த அமலேக்கையை நீ எல்லாரையும் அழிச்சிடுப்பா, மிருக ஜீவனை கூட அழிச்சிடு, ராஜா கூட அழிச்சிடு, குழந்தைங்களை கூட நீ அழிச்சிடுன்றாரு. இது சொல்லி அனுப்பிவிட்டு இந்த சவுல் அதை கீழ்ப்படியாமல் சில நல்ல மிருகங்களை கொண்டு வந்துட்டார். ராஜாவையும் உயிரோட பிடித்து கொண்டு வந்துட்டார். சாமுவேல் ஐயா வந்த உடனே நீங்கள் சொன்ன மாதிரி செய்தண்ணா, என்ன செய்த? அங்கே சத்தம் கேட்குது, என்ன நல்ல மிருகம், நல்ல மிருகம், நல்ல கனிங்க இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவருக்கு நான் பலி செலுத்துகிறேன்னா போடா அப்படின்றார். என்ன செய்கிற நீ? தப்பு. தேவனுக்கு பலி இல்லை, கீழ்ப்படில் தான் உத்தமம். கீழ்ப்படிகளுடைய மனசு தான் தேவனுக்கு பிரியம். அதுதான் தகன பலி, அதுதான் ஒரு விசுவாசமே. நீ கீழ்ப்படியாத பலி செலுத்தினா என்ன பிரயோஜனம்? ஆகவே அந்த தகன பலின்றது என்னடன்னா, முழுமையாக கர்த்தரிடத்தில் அன்பு கூறுதல் தான் முக்கியத்துவம்னு மார்க்கு 12:33 சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. கர்த்தருக்குள்ளே அன்பு கூறணும், பிறரிடத்தில் அன்பு கூறணும். அப்போ அன்பில் என்னடனா, பூரண அன்பு பாவத்தை புறம்பத்தள்ளலாம், பூர்ண அன்பு பயத்தை தள்ளலாம். பாவம் இல்லாத மன்னிக்கணும், ஒரு பரிசுத்தத்தோடு உண்மையாக வாழணும். அதனால தான் கிறிஸ்து நமக்காக ஒரே தரமாக பலி ஆனார். வேறு பலி இந்த உலகத்தில் இல்லை. அவருடைய சிந்தின ரத்தம் தான் நம்மை சுத்திகரித்து அவருடைய வசனத்தை கீழ்ப்படிய செய்கிறது. முழுமையான ஒரு அன்பு, ஒரு தியாகமான அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். பிழை கட்டிட்டார். அதே போல் பிழையை விட்டு வெளியே வந்தார். தண்ணி நின்று போச்சு. ஆனால் மேலே இருக்கிற ஆண்டவர் உத்தரவு கொடுக்கணும், குத்தாரு, வெளியே வந்துட்டார். அப்போ என்ன நடக்குதுன்னா, அவருடைய பலியை ஏற்றுக்கிறதுக்கு நோவாவுடைய கீழ்ப்படிதல் தான் முக்கியம். ஏன்னா மழை யாருக்கு தெரியும்? மழைனாலே அந்த காலத்தில் தெரியாது. பனி தான் பூமியில் நனைஞ்சு பயிர் வேலை கொடுக்கும். ஆனால் இங்கே அது இல்லையே, மழைனால தெரியல. ஆனால் மழையினால் இந்த உலகத்தை அழிப்பேன்னு சொல்லும்போது விசுவாசித்து கீழ்ப்படிஞ்சது தான் இந்த நோவா ஆச்சு. அதனால அந்த இதை அங்கீகரித்து ஏற்றுக்கிறாரு. ஆதி ஆகமத்தில் 8 19 வாசிக்கிறோம். ஆதி ஆகமம் 1 12 1 வாசித்தா, ஆபிரகாமை பார்த்து நீ எல்லாத்தையும் விட்டுட்டு உன் ஜென்மபூமி, உங்கள் வீட்டார் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வாழ்னார். போயிட்டார், சேர்ந்துட்டார். அதுதான். ஏன்னா என்ன ஏது எப்படி எந்த சமாச்சாரம் இல்லை. இது ரொம்ப ஒரு நம்பிக்கை. எது தெரியுமா? இந்த எலெயாசர் ரெபெக்காவை அவர் கூட்டி கொண்டுன்னு வராரு, ஈசாக்கு மனைவியாக. அப்படி கூட்டி கொண்டு வரும்போது அந்த ரெபெக்காவில் புருஷனையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல, வேலைக்காரனுடைய வார்த்தையை மட்டும்தான் நம்பினார். நம்பி வந்தார். புருஷனை விருதானம்னா இறங்கி ஒட்டகத்தில் இறங்கி மரியாதை கொடுத்தார். அதுதான் ஒரு பூர்ணமான ஒரு தகனபலி என்று சொல்லலாம். ஒரு நம்பிக்கை, ஒரு கீழ்ப்படிதல், தேவனுக்காக, தேவனுடைய பிள்ளைக்காக. அட்லீஸ்ட் வேலைக்காரன் அவனுக்கு அடி பண்ணியிருந்தாங்க பாரு அந்த ரெபெக்காள். உயர்ந்த ரகமான ஒரு பலி, அந்த கீழ்ப்படிதல். ஆனால் அந்த கீழ்ப்படிதல் சவுலுக்கு இல்லாமல் போச்சு. ராஜாக்கே இல்லைன்னா இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? மனம் போல சுற்றி அலைய வேண்டியது தான். ஏன் இதில் நியாயப்பிரமாணத்தில் அந்த நியாயபதி இருக்கும்போது பயந்து இருந்தாங்க. அவங்க செத்த பின்னால் மீண்டும் பாவம் செய்து பின்வாங்கி போனாங்க.
மீண்டும் ஒருத்தரை எழுப்புறாரு. அவங்க அந்த போதனை சொல்லும்போது கீழ்ப்படிகிறாங்க. இப்படி தான் பின்மாற்றம் குந்தி குந்தி நடக்கிற இஸ்ரவேல் ஜனங்க. அதனால தான் அந்த எலியா வாழ்ந்த காலத்தில் எந்த வரைக்கும் குந்தி நடப்பீங்க, சேவிச்சா கர்த்தரை சேவிச்சுக்கோ, இல்லைனா தேவனை சேவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அந்த அக்கினி வானத்திலேருந்து இறக்க சொல்லும்போது தேவன் இறங்கி வரும்போது பலியை பட்சிக்குது, கர்த்தரே தெய்வம் என்று அப்போ தான் அவங்க விசுவாசித்தாங்க. அப்போ அந்த பலி எவ்வளோ மாற்று பறிச்ச ஜனங்களை. அதனால தான் இந்த நோவா வாழ்ந்த காலத்தில் அவர் பலி செலுத்துகிறாரு. கர்த்தர் சுகந்த வாசனைன்ட்டார். அதெல்லாம் என்ன பண்ணுறாரு, மனசை மாற்றிட்டேன். இனி நம்ம ஏன் மனுஷனை அழிக்கணும், அவன் வாழுதெல்லாம் 120 வருஷம் தானே, எப்படின்னா வாழ்ந்துன்னு போட்டுமே. ஆனால் சீதோஷணம் மாறி மாறி வரும், இரவு பகல் மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மனசை மாற்றிக்கிறார். தேவன் மாற்றப்பட்ட மனசு நிமித்தம் இந்த உலகம் இன்றைக்கும் இருக்குது. நான் சோதம் கோமாரா பட்டணத்தில் எப்படி மனுஷனுடைய பாவங்கள் பெருகினதோ அக்னினால் தேவன் அதை அழித்து நிர்மலமாக்கினார். ஆனால் அதை விட பெரிய பாவம் இப்போ இங்கே நடக்குது. இந்தியாவில் பல உலக பகுதிகளில் எவ்வளோ நடக்குது. பாதந்தாங்கிறாரு. ஏன்னா அவர் மனசை மாற்றிக்கிட்டார். அவர் பலத்த மழையை கொடுக்கும்போது மழையினால் இந்த பூமியை நான் அழிக்க மாட்டேன்னு வானத்தில் ஒரு பெரிய வானவில்லை வைக்கிறாரு. அப்போ சின்னதில் பார்த்துன்னு இருந்தோம். இப்போ அது எங்கே வருது, எப்போ ஒரு டைம் வருது. ஆனால் அந்த அடையாளம் இருக்குது. ஆகவே இந்த தகன பலின்றது நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே தேவனுக்கு ஒரு பலியாய், நெருப்பில் சுட்டடிக்கிற பலியாய், நம்முடைய சுயத்தை, நம்முடைய சுய எண்ணங்கள், சுய ஆசைகள், சுய கோபங்கள் எல்லாமே வெறுத்து தள்ளணுன்றார் ஆண்டவர். வெறுமையாக்க வேண்டும். தேவனுடைய பாத்திரத்துக்கு அதுதான் தேவைன்றார். எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம பேசிக்கிறோம், ஆனால் நம்மளை விட ஆண்டவர் அதற்கு எல்லாம் தெரியும். நம்மளை பார்த்து அசட்டை செய்கிறார். நான் பெரிய செல்வாக்குன்றார், அதை விட செல்வாக்கு ஆண்டவர். நான் பெரிய ஞானின்றார், நம்மை விட சாலமனை விட அவர் பெரிய ஞானி. அவர் சொல்கிறாரு, நான் பலியை விரும்புறதில்லைன்றார் 50ஆம் சங்கீதத்தில். எனக்கு பலியெல்லாம் வேணாப்பா, எனக்கு என்னத்துக்கு கீழ்ப்படியில் தான் வேணுன்றார். ஒரு அப்பா அம்மா பிள்ளைய கீழ்ப்படின்னு தான் விரும்புகிறார். ஒரு செய்தி ஒன்று கேட்டேன். ஒரு தாய் தகப்பன் கூலி வேலை செய்கிறாங்க. நல்ல வேலையை செய்துட்டு பிள்ளையை படிக்க வச்சு நல்லா காப்பாற்றுறாங்க. ஒரு நாள் பிள்ளையை காணமேன்ட்டு போலீஸில் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு கோர்ட்டில் நிற்க வைக்கிறாங்க. பார்த்தா அவங்க மகன், அவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் தகுதி இல்லை. அவர் சொல்கிறார், நான் 21 வயசு ஆயிடுச்சு, நான் இப்போ மேஜர்ப்பா, அதனால் என் இஷ்டம் போல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ கேட்குறாங்க, ஒத்துக்கல. சரி, அப்பா அம்மா பார்த்து ஒரு பேச்சு பேசலை, முகத்தை கூட பார்க்கலையா. அப்போது அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு வெறுப்பை காட்டுறாப்பார் அவர். இன்றைக்கி ரொம்ப பேர் அப்படித்தாங்க. அந்த மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் பேசுகிறத நான் அந்த யூடியூப் மூலியமாக தான் கேட்டேன். எனக்கு கூட ரொம்ப துக்கப்பட்டது. அப்போ அந்த மேஜிஸ்ட்ரேட்டு பேசுனா இல்லை, அவர் ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு போங்கன்றார். ஏன்னா நாங்கள் பிச்சைன்னா எடுத்து நாங்கள் போவோம், என் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு வேஸ்ட்டு. நான் போகிறேன். அவருக்கு அந்த மெத்த மேலே ஏறி வேலை செய்யும்போது கீழே வந்து இடுப்பு ஒஞ்சி போச்சு, செவுத்தில் அப்படி சாய் வச்சுட்டுக்கிறாங்க. எவ்வளோ வேதனை, பெற்றவங்களுக்கு தாங்க அந்த வருத்தம் தெரியும். பெத்த பிள்ளை, ஐயோ என் பிள்ளை, என் மகோ, அவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும், கண்ணீர் தெரியும். வாழுகிற நமக்கு வாலிப பருவத்தில் என்ன தெரியுங்க? அதான் சொல்லும், எல்லாம் தெரியும் எனக்கு, நீ என்ன பேசுகிற, உக்காரணும். வயசாயிடுச்சு, அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, அம்மாவுக்கு தடமாற்றம் வந்தது, பேச தெரில. ரெண்டாவது, அந்த காலத்தில் படிப்பறிவு இங்கே இல்லை.
என்ன பண்ணுறது, புள்ள போட்டோன்னாங்க. கடைசியில் ஒரேடியாக போகுது. அது எவ்வளோ வேதனை தெரியுமா? ஒரு பிள்ளை அமெரிக்கா எங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி அது தாய்கிட்ட நான் பார்க்கணும் வாடான்னு கூடாது, வரேன், நான் சொல்கிறது நீ செய்வியா? ஆனால் செய்வேன். நீ என்ன பண்ணால் உன் வீடு உன் நிலம்லாம் விற்று காசாக்கிடு, என் கூட வந்துடு லண்டன் எங்கே ஒரு நாட்டுக்கு வந்துடுன்றார். அப்படி வர சொல்லும்போது அந்த அம்மா அங்கேயே வாங்கி வந்துட்டான். காசு கொடுத்துட்டான் பிள்ளைகிட்ட. அவன் போனவன் வரவே இல்லை. அப்போது அந்த ஏர்போர்ட்டு மேனேஜர் கண்ணோக்கி பார்த்து அந்த அம்மா கூப்பிட்டு கேளுங்க, ஏன் உக்காந்துக்கிறான்? இல்லை, இப்படி தான் அந்த எங்கள் மகன் சொன்னான், எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டேன், எங்கே வெளிநாட்டுக்கு போகணுன்னு அவரை டிக்கெட்டு வாங்கிட்டு வர போனவன் இல்லைன்னா. அப்போ அந்த லிஸ்ட் எடுத்து பார்க்குறாரு அவர். உன் பிள்ளை எப்போ பிளேட் ஏறி போயிட்டாம்மா, உடனே வரமாட்டான். அப்படியா, சரி. நேராக வீட்டில் போய் நெருப்பு கொளுத்திக்கின்னு எண்ணெய் ஊற்றி நெருப்பு கொளுத்திக்கின்னு சேர்த்துட்டார். சரி, அப்போ இதில் என்னடான்னா, தாய் தகப்பனுக்கு தான் அந்த பிள்ளைங்களுடைய வளர்ப்பு தன்மை தெரியுமே தவிர்த்து உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாது. எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் வராங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை கட்டணும்னு பிரயாசப்படுறான் பாரு, அந்த வேதனை யாராலையும் புரிய முடியாது. ஏன்னா மானத்தோடு, ஒரு கண்ணியத்தோடு, ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு, ஒரு நல்ல பக்தியோடு, நல்ல நிலையில் கஷ்டப்பட்டு போகலான்னு நினைக்கும் போது யாரோ ஒருத்தரால் அதை நசக்கப்படுதுன்னா அந்த பெற்றோருடைய வாழ்க்கை கண்ணீர் தாங்க. அந்த பெற்றோருடைய வாழ்க்கை அதை விட வேதனை எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் வேதனை, அந்த மனசு தாங்காத வேதனை. பிரயாசமெல்லாம் வீணாகி போயிடுச்சேன்றாங்க. அப்போ எவ்வளோ துக்கங்குது பாரு. அதே தான் நம்மை படைத்த தேவனாய் கர்த்தராகிய யெகோவா தேவன் நம்முடைய அழிவை விரும்ப மாட்டார். அவங்க செய்த தவறுக்கு இந்த உலகத்தையெல்லாம் அழிச்சிட்டாருன்னா, ஆனால் நோவா கொடுத்த ஒரே ஒரு தகன பலியில் தேவன் டர்ன்அவுட் ஆகிட்டா இருப்பார். நான் இனி அழிக்க மாட்டேன்பா, இரவு பகலும் இருக்கும்னாரு. அது மட்டுமல்ல, சீதோஷ்ணம் மாறி மாறி வரும்ன்றாரு. என்ன அற்புதமான தேவன்! ஒரு சின்ன தகன பலியினால் அவர் மனசை மாத்துறார். அதே தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இந்த பூலோகத்துக்கு அனுப்பும்போது தன்னையே ஒரே தகன பலியாய் தன்னை முழுதமாய் ஒப்பு கொடுத்தார். இரவெல்லாம் அடிக்கப்பட்டாங்க, முள்கிலும் சூடப்பட்டது, கையில் காலில் ஆணி, செத்துட்டா கூட நம்பலன்னு சொல்லி ஈட்டியில் குத்தி பார்த்தான். காயத்தோடு அடக்கம் பண்ணாங்க, காயத்தோடு எழுந்து வந்தார். தோமாவே, நீ ஏன் அற்பமாக்குற விசுவாசத்தில்? என் விரலில் கை விட்டு பாருனார். பார்த்தா, ஆண்டவரே என் தேவனேன்னா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நமக்காக ரத்தத்தை சிந்தினார், நமக்காக தான் உயிரையே இந்த உலகத்தில் பணயமாய் வச்சு நமக்காக சரீரத்தை பிட்க கொடுத்தார். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் அவர் தான் நம்முடைய தேவன், இரட்சகர், ஆண்டவர். இன்னைக்கு எத்தனையோ மற்ற நாடுகளை கிறிஸ்தவங்களை கொடுமைப்படுத்தி அப்படியே நசுக்கிறாங்க. இந்தியாவில், வட இந்தியாவில் நசுக்கிறான். ஆனாலும் அவங்க பாரு, அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு விலகவே இல்லை. எவ்வளோ தான் அழித்தாலும் கிறிஸ்தவம் பெருகும், அது வளரும். மிகப்பெரிய ஒரு கொடிய நாடாகிய கொரியா, அதுக்குள்ளே பைபிள் போகுது. தான் ஜீவனையே வைத்து போகிறான். ஆனால் அந்த கிறிஸ்துவின் அன்பு அவரால் மறக்க முடியல, யாராலையும் மறக்க முடியல. அவருடைய அன்பை ருசி பார்த்தவங்க அவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் இந்த மத்தேயு 12:33 வாசித்தா முழுமையாய் அன்பு கூறு. அதுதான். அது இல்லைன்னா தகன எண்ணத்துக்கு, பலி எண்ணத்துக்கு.
அழைச்ச அந்த சவுலு தாம் பலியை காத்து கொள்ள முடியவில்லை. அந்த பதவியை காத்து கொள்ள முடியவில்லை. அந்த ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படிய பகுத்தறியில்லாதவனாக மாறிட்டார். மனமிருந்தும் கீழ்ப்படியல. அத்தான் கூப்பிட்றார், ஆண்டவரே பெலிஸ்தர் என் இடத்துல வந்துட்டாங்களே, நான் என்ன செய்யிட்டேன்னாரு. கர்த்தர் பதிலே கொடுக்கல. அவரை ராஜா வாக்கின அபிஷேகம் பண்ண அந்த சாமுவேலை கூட சாகர வரைக்கும் திரும்பி பார்க்கல. தாவீது சந்தித்தார், ஐயா என்ன இந்த சவுல் துரத்தின்னு வரேன் என்னை கொலை பண்ணுறதுக்குண்ணா. உன்னை மட்டும் இல்லைப்பா, என்னையும் கொலை பண்ண தேடுறாரு. நான் தப்பிச்சின்னு வந்து நிற்கிறேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாருன்றார். பகுத்தறியாத கிறிஸ்தவங்க, தாய் தகப்பனை மதிக்க தெரியாத கிறிஸ்தவங்க, அவங்களுக்கு கீழ்ப்படியாத கிறிஸ்தவங்க, கர்த்தரேன்னு தெரியல. அதுதான் தேவனை அறிந்திருந்து தேவனை மகிமைப்படுத்தாத கிறிஸ்தவங்க தான். இந்த காலத்தில் யூதர் இருந்தாங்க, இந்த காலத்தில் கிறிஸ்தவன் இருக்கிறான். நம்ம கீழ்ப்படிவோமே, கர்த்தருக்காக வாழும். ஒரு தகன பலியாய் நம்ம மாறுறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு ஜீவ பலியாய் ஒப்புக்கொடு. அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். தொடர்ந்து ஆண்டவர் சித்தம் தான் தியானிக்கலாம், இல்லை வேறொரு பலியை குறித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.